गजाननं भूतगणादिसेवितं कवित्तजम्बूफलसारभक्षितं उमासुदं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजम् ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् ஆதாரம் சர்வவித்யானாம் அயக்ரீவம் உபாஸ்மஹே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை கிருஷ்ணலீலைகளில் தாமோதர லீலை. இதில் தாமோதரன் என்ற பெயர் எப்படி வந்தது, தாமோதர லீலைனா என்ன, எப்படி யசோதைக்கு இந்த பாக்கியம், இந்த தாமோதர லீலையை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் கிடைத்தது, 12 திருநாமங்களிலே தாமோதரன் என்ற பெயர் என்ன சிக்னிஃபிகன்ஸ், அதனுடைய சிறப்பு என்ன, ஆழ்வார்கள் இந்த பகுதியை எப்படி அனுபவித்தார்கள், பலஸ்ருதி பாகவதத்தில் என்ன பலஸ்ருதி சொல்லிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது பாகவதத்திலே தசமஸ்கந்தத்திலே 9வது அத்தியாயம். ஸ்ரீகிருஷ்ணன் உரலிலே கட்டுண்டது. யசோதா கட்டினாங்கிறது ஒரு விதமாக சொல்லலாம். யசோதாவிடம் கட்டுண்ணப்பட்டான் இல்லையா, அந்த நம்ம ஆழ்வார் பாடினா மாதிரி கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் இல்லையா, அந்த கதை இப்போ 9வது ஸ்கந்தத்தில் வருது. இப்படி ஆயர்பாடியில் வாழ்க்கை ஓடின்னு இருக்கு. மற்றொரு நாள் காலங்காத்தால் எப்படி அவள்லாம் சிற்றஞ்சிறுகாலே எழுந்து, நம்ம ஆண்டாள் பாடினாலேயே காத்தால் எழுந்துக்கிறது ஒரு விதம், சிறுகாலே சிற்றஞ்சிறுகாலே, காத்தாலேங்கிறது 5:30 மணின்னு வச்சா, சிறுகாலே 4:30 மணின்னு வச்சா, சிற்றஞ்சிறுகாலே ஒரு 3:30 மணின்னு வச்சுப்போமே. சிற்றஞ்சிறுகாலே எழுந்து அந்த இன்னொரு பாட்டில் சொல்லுவாளே, ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ பேய் பண்ணு, இன்னும் எழுந்துக்கலையா, அவள்லாம் தேர்க்கடைய ஆரம்பிச்சுட்டா, எழுந்துக்கலையாங்கிற மாதிரி காலங்காத்தால் எல்லாரும் அவாவா அவாவா வேலையை பண்ணின்னு இருக்கா. நந்தகோபன் வீட்டில் இருக்கிற பணியாளர்கள்லாம் அவா வேலையை பண்ணின்னு இருக்கா. ஆனால் யசோதா மாத்திரம் தானே ஒரு அடுப்பில் பாலை வச்சுட்டு தானே தயிர் கடையை மற்ற வச்சுட்டு தயிர் கடையை ஆரம்பிக்கிறார். இப்படி அவள் பண்ணிட்டு இருக்கச்சே நம்ம கிருஷ்ணர் எழுந்துட்டார். இன்னைக்கு என்ன மிஸ்சிஃப், இன்னைக்கு நம்ம என்ன லீலை பண்ணலாம் அப்படின்னு யோஜனை பண்ணிகிட்டே இருக்குச்சே, நம்ம பெரியாழ்வார் சொன்ன மாதிரி புறம் புல்குவான் அப்படின்னு யசோதை தயிர் கடைஞ்சுட்டே இருக்குச்சே, பின்னாடி கிருஷ்ணன் கட்டிப்பான். அவன் அம்மா வேலை பண்ண விட மாட்டான், எனக்கு பசிக்கிறது, எனக்கு பால் வேணும் கேட்பான். ஸோ அவன் அம்மா என்ன பண்ணுவா, அப்படியே அந்த உரலை தயிரை கடைஞ்சுட்டே அவனுக்கு பால் கொடுத்துட்டு அப்படியே பால் கொடுத்துட்டே இருக்காச்சே என்னாகும், அடுப்பில் இருக்கிற பால் பொங்க ஆரம்பிச்சிடும். ஐயோ அடுப்பில் வச்ச பாலை மறந்து போயிட்டோமேனு கிடுகிடுன்னு கிருஷ்ணனை கீழே இறக்கி விட்டு ஓடி போய் அந்த பால் என்ன ஆச்சுன்னு பார்க்க போகிறதுக்குள்ளே கிருஷ்ணனுக்கு பயங்கர கோபம் வந்துடும். இப்போ தான் நான் விளையாடுறதுக்காக எனக்கு பால் வேணும்னு கேட்டேன், என்னை விட்டுட்டு நீ என்னமா போகலான்னு என்ன பண்ணுவான், அங்கே இருக்கிற தயிர் சட்டியெல்லாம் உடைப்பான், அங்கெல்லாம் வெண்ணெயெல்லாம் எடுத்துட்டு திடீர்னு வெளியில் போய் அங்கே இருக்கிற குரங்குகள்லாம் கொடுத்துட்டோ தானும் நன்னா ஷாட்டுண்டு மூஞ்சி முழுக்க நன்னா பூசிண்டு ஒரு ஓரமாக உட்காந்து விளையாடின்னு இருப்பான். யசோதா அங்கேருந்து வரா, பாலில் ஸ்டவ்வெல்லாம் அணைச்சிட்டு அங்கே தயிர் கடையிற இடத்த பார்த்தா தயிரெல்லாம் கீழே கொட்டியிருக்கு. அங்கங்கே கிருஷ்ணன் காலடி, நம்ம பார்த்துல கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு அந்த கிருஷ்ணன் கால் போடுவோமே, அந்த மாதிரி காலடி அது இங்கேருந்து தான் வந்தது அப்படின்னு சொல்லுவா. அந்த சிக்னிஃபிகன்ஸ் எதுக்காக கிருஷ்ணன் காலடி போடுறோன்னா, அந்த கிருஷ்ண லீலைகள்லாம் நம்ம நினச்சிக்கிறோம், அந்த அவன் பண்ண குறும்பு இதெல்லாம் எல்லாத்துக்குமே ஒரு தத்துவார்த்தம் இருக்குது, எல்லாத்துக்குமே ஒரு வியாஜம் இருக்குது. அது நம்ம பின்னாடி டீட்டெயில்டாக பார்க்கும்போது அத்தியாயமாக பார்க்கும்போது அதை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி அந்த வெண்ணெயெல்லாம் குரங்குக்கு கொடுக்குறான் இல்லையா, அதுதான் நம்ம ஆஞ்சநேயர் எப்படி ராமருக்கு கைங்கரியம் பண்ண மாதிரி இங்கே இவர் கிருஷ்ணர் வீடு வீடாக வெண்ணை திருடுறச்சே இவர் போகிறார் நம்ம குரங்குகள். அதான் அந்த சாப்பிட்டுட்டு நல்லா குரங்கு மேலே தடவிடுவான் அவன். அதனால தான் நம்ம இப்போ ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போனால் ஆஞ்சநேயர் மேலே வெண்ணெய் சாத்துறோம் அப்படின்னு ஒரு ஐதீகம். எங்கேந்திரா வந்ததுன்னா இங்கேருந்து தான் வந்ததுன்னு வியாகியான கர்த்தாக்கள்லாம் சொல்லுவாள். ஸோ இந்த மாதிரி விஷயம் நடந்துட்டுருக்கு. அங்கே பார்க்குறா, எங்கடா நம்ம இவனை காணுமே, இந்த கால் போட்ட இடத்தெல்லாம் தேடிகிட்டே போய் பார்த்தா வெளியில் நல்லா கும்மாலம் அடிச்சுட்டு குரங்குகளோட விளையாடின்னு இருக்கான் கிருஷ்ணன். இவனை பார்த்தானோ இல்லையோ, யசோதை பார்த்தானோ இல்லை, பயப்படுற மாதிரி அங்கேருந்து கிடுகிடுன்னு ஓடுறான். யசோதை துரத்தரா ஓடுறான், அவன் துரத்தரா ஓடுறான். அவளால் அவளோட பருத்த சரீரத்தை வச்சுட்டு ஓட முடியல. அவள் தலைமுடி அவுந்துடுத்து, பூக்கள்லாம் செதறது, மூச்சு வாங்கிறது. கொஞ்சம் தூரம் போய் திரும்பி பார்க்குறான் கண்ணன். சரி போனால் போகிறது, பாவம் யசோதா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்பீடை குறைச்சிக்கிறான், வேகத்தை குறைச்சிட்டு
உடனே கொஞ்சம் மெதுவாக போகிற மாதிரி பாசாங்கு பண்ணுறான். யசோதா பிடிச்சிடுறான் அவனை. இவன் என்ன ஒரு பாசாங்கு தானே பண்ணுறான், நிஜமாவே பயப்படுறான். பயாபகன்னு இவன் என்ன பரந்தாமன் பயப்படுறவனா யாருக்காவது? எல்லாமே வேஷம் போட்டு அதுக்கேற்ற மாதிரி பயப்படுற மாதிரி ஒரு நடிப்பு. யசோதைக்கு தெரியும் இவன் எல்லாம் ஒரு நமிட்டு விஷமம் பண்ணுறான், இவன் நம்மளை பார்த்து நடிக்கிறான். இந்த கோபிகைகள்லாம் தினம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாள், இன்றைக்கி தான் எனக்கு புரியுறது இவன் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறான்னு. அவனை என்ன பண்ணலான்னு யோஜனை பண்ணுறச்சே இவனே கண்ட கசக்கிண்டு அழ ஆரம்பிச்சுட்றான். சரி, அவனை அடிக்க வந்தவோ அவனை பார்த்த உடனே ஒரு பரிதாபம் வந்துடுது. இப்படி குழந்தையெல்லாம் எந்த தாயாருக்குமே குழந்தை அழுதுதுன்னு அந்த மனம் தாங்காது இல்லையா? இவன் கேட்கவே வேண்டுமா, தெய்வ குழந்தை இந்த பிள்ளை. ஸோ என்ன பண்ணுறதுன்னு இவளுக்கு புரியல. ஏதாவது இவனுக்கு பனிஷ் பண்ணணும். இவன் இவனோட அட்டகாசம் தாங்க முடியலன்னு பக்கத்தில் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா ஒரு உரல் இருக்கும். உடனே என்ன பண்ணுவோம், அங்கே இந்த பக்கம் ஒரு கயிறு இருக்கும், அந்த பக்கம் ஒரு உரல் இருக்கும். சரி, இவனை கொஞ்ச நாள் இந்த உரலில் கட்டி போட்டு நம்ம வீட்டு வேலையெல்லாம் பார்ப்போம்னு சொல்லிட்டு இந்த உரலில் கட்டி போடலான்னு அவனை அந்த உரலில் நிற்க வச்சு அவனை கட்டி போட பார்ப்போம். பார்த்தா என்ன ஆகும், ஒரு 2 அங்குலம் குறையும். அடாடா இந்த கயிறு பொத்தலையே அப்படின்னு சொல்லிட்டு அவனை கையோடு இழுத்துட்டு போய் இன்னொரு மேலே இன்னொரு கயிறு இருக்கும், 2 கயிறையும் முடிச்சு போட்டு திருப்பியும் கட்டி போடலான்னு சுற்றி போட்டால் திருப்பியும் அதே 2 அங்குலம் குறையும். இவளுக்கு ஒன்றும் புரியாது. இவ்வளோ 2-3 தரம் அந்த கயிறை மாற்றி இந்த கயிறை மாற்றி கயிறை நீளம் பண்ணி எல்லாம் பண்ணி பார்ப்பா. என்ன பண்ணாலும் அவன் தான் மாயனாச்சே இல்லையா? 2 அங்குலம் கரெக்டாக குறையும். என்ன பண்ணாலும் அந்த கயிறு 2 நுனியும் பிணையலை. அதை பிணையலைன்னு உடனே என்ன பண்ணுறதுன்னு அவள் கொஞ்சம் ரொம்ப சலிச்சு போயிடுவோம். போடா போகிறது என்னடா இந்த மாதிரி ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 அங்குலத்தை பற்றி சகட்டு மேனிக்கு வியாக்கியானம் எழுதியிருக்கா. என்ன இது ஏன் எத்தனையோ அங்குலம் குறையிறாமே, ஏன் அது 2 அங்குலம் குறையிறது அப்படின்னு சொல்லிட்டு வியாக்கியான கர்த்தாக்கள்லாம் நிறையா எழுதியிருக்கா. உபனிஷத்துக்களும் நிறையா சொல்லிருக்கு. எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசா சகன்னு இவனை எப்படிடா கட்டி போட முடியும்? பரபிரம்மம், இவன் மனதிற்கும் வாக்கிற்கும் எட்டாதவன். He is a phenomenon that words cannot describe and mind cannot fathom. ஸோ பக்தியால் ஒண்டி தான் இவனை கட்டு பண்ண முடியும். இவனை கட்டணும்னா பக்தியால் தான் பண்ண முடியும். அந்த 2 அங்குலம் என்னென்னா, பக்தி இல்லாத ஞானம் கிடைக்காது, பக்தி இல்லாத கர்மமும் கிடைக்காது. அந்த பக்தி இஸ் அ பைண்டிங் ஃபோர்ஸ், பக்தி ஆஸ் த ரோப், அண்ட் தட் டு பிகாஸ் ஆஃப் இஸ் கிருபை. ஏன்னா அவன் அம்மா ஒன்றும் முடியாதுன்னு தளர்ந்து போய் உட்கார்றச்சே அங்கேருந்து அங்கே வருவானா கிருஷ்ணன். அம்மா இப்போ சேர்ந்துடுத்தே அப்படின்வானா. உடனே அவன் பிரமிச்சு போய் அவனை கண்ணனை அந்த இது உரலில் கட்டிடுவோம். அதாவது எப்படி அவனுடைய கருணையால் தான் அந்த பக்தியும் வருது. அந்த பக்திக்கு அவன் பக்த வத்சலன். என்ன கடைசியில் எல்லாமே எதுக்காக இந்த தாமோதர லீலையை பண்ணான், அந்த யசோதைக்கு இப்படி ஒரு கொடுப்பனை, ஏன் இந்த மாதிரி லீலைகள்லாம் இவ்வளவு தேவகிக்கு கூட கிடைக்கலையே. ஸோ இதை பற்றி நிறைய கதைகள் இருக்குது, இதை விஸ்தாரமாக பார்க்கலாம். இது இந்த வியாஜமே யசோதையோட பக்தியை வெளிப்படுறதுக்காக, ஜஸ்ட் டு க்ளோரிஃபை தட் அப்படின்னு சொல்லுவா. எல்லா மார்க்கத்தையும் விட சிறந்த மார்க்கம் பக்தி இஸ் த சுப்ரீம் மார்க்கம். எப்படி ஆழ்வார்கள்லாம் அதை அனுபவிச்சா. அதாவது நம்மாழ்வார் இந்த திருவாய்மொழி சொல்லிகிட்டே இருக்கச்சே முதற்கவி ஆழ்வார்கிட்ட, பற்றுடை அடியவர்க்கு எளியவன் பிறர்க்கு அரிய வித்தகன், இந்த பாசுரன் சொல்லிகிட்டே இருக்கச்சே அப்படியே சமாதிக்கு போயிட்டாரான். பல காலம் அப்படியே சமாதி நிலையிலேயே இருந்தாரான் அவர். திருப்பி சமாதி நிலையிலேருந்து எழுந்துக்கிறச்சே நான் எங்கே விட்டேன்னு கேட்டாரான். அப்போ முதற்கவி ஆழ்வார் அவர் எங்கே விட்டேன்னு சொல்லலையான். சொன்னால் திருப்பி இன்னொரு 6 மாதத்துக்கு எங்கேயாவது சமாதி நிலைக்கு போயிட போகிறேன்னு நீங்கள் கிருஷ்ணலீலைகள்லாம் சொல்லிட்டு இருந்தேள் அப்படின்னு சொல்லி ஜெனரிக்காக சொல்லி விட்டுட்டாரான். அப்பேற்பட்ட பக்த பராதீனன். பக்தி எவ்வளவு, அந்த பக்தியால் தான் இவனை கட்டுண்ண பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம், இந்த தாமோதர லீலை. இவா எப்படி இப்படி ஒரு சுகிருதம் பண்ணிருக்கா. இதுக்கு சுகபிரம்மம் 9வது அத்தியாயத்திலே 48வது ஸ்லோகத்தில் இதுக்கு ஆன்சர் கொடுக்குறார். எப்படி யசோதைக்கு இந்த பாக்கியம் கிடைச்சதுன்னா, இது ஒரு கதை. அஷ்டவசுக்களிலே மிகச்சிறந்தவரான துரோணர் தன் மனைவி தராவுடன் பிரம்மாவோட கோசம்ரக்ஷணம் அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணணும், பிரம்மாவோட கட்டளையை நாங்கள் நிறைவேற்றணும், பூமியில் போய் இதெல்லாம் நாங்கள் பண்ணணும்
அந்த இந்த கைங்கரியங்கள்லாம் பண்ணி ஹரியிடம் எங்களுக்கு பக்தி உண்டாக வேண்டும் என்று அவ வேண்டிக்கிறச்ச அப்படியே ஆகட்டும்னு பிரம்மதேவன் அவளுக்கு அருள் புரிய அவர் தான் அந்த துரோணர் தான் கோகுலத்தில் நந்தபாபாவா வந்து பிறக்கிறார். அந்த தரை தான் யசோதையா வந்து பிறக்கிறார். ஸோ அந்த தேவர்கள்லாம் வந்து கோகுலவாசிகளாக வந்து பிறந்து எப்படி அந்த பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுறாங்க நமக்கு தெரியும் இல்லையா. இந்த கோபிகைகள் தான் the epitome ஆஃப் பக்தி, ரைட்? அந்த பக்தி மார்க்கத்தோட சிறப்பு அதில் ஒரு அம்சம் தான் இது தாமோதர லீலை. இது வந்து எத்தனையோ சொல்லிகிட்டே போகலாம். 12 திருநாமங்களிலே நம்ம தினம் ஆச்சமனம் பண்ணுறச்சே, சந்தியாவதனம் பண்ணுறச்சே கேசவாயனமா, நாராயணாயனமா, மாதவாயனமா, கோவிந்தாயனமா, விஷ்ணுவேனமா, மதுசூதனாயனமா, திரிக்ரமாயனமா, வாமனாயனமா, சீதராயனமா, ரிஷிகேஷாயனமா, பத்மநாபாயனமா, தாமோதராயனமான் 12வது நாமம் சொல்கிறோம் இல்லையா. அந்த தாமோதரன் எப்படி ஆழ்வார் ஒரு ஆழ்வாரும் அனுபவித்தார். இந்த நம்மாழ்வார் சமாதி நிலையை அடைஞ்சதை பார்த்து மதுரகவி ஆழ்வார் பெருமாளை பற்றியே பாடலை. நமக்கு எல்லாருக்கும் தெரியும். மதுரகவி ஆழ்வார் இஸ் ஒன்லி ஆழ்வார் அவருடைய ஆச்சாரியனான நம்மாழ்வாரை பற்றி தான் பிரபந்தம் எழுதினார் இல்லையா. அதில் த ஃபேமஸ் ஒன், கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என் அப்பனில் நண்டி தென்துருகூர் நம்பி என்ற கால் அன்னிக்கும் அமுதூரும் என் நாவுக்கே. என்னுடைய சுவாமியும் சர்வேஸ்வரனுமான என் கண்ணன் எம்பெருமான் யசோதை பிராட்டி துண்டு துண்டான அந்த மெல்லிய சிறிய கயிற்றினால் தன்னை கட்டும்படி அமைத்து கொண்டான். கட்டுண்ண பண்ணிய பெருமாயன். ஷீ குட் நாட் டை ஹிம். அவுட் ஆஃப் பக்தி ஹி மேட் இட் ஹேப்பன். அதனால் தாமம்னா அந்த கயிறு, நம்ம தாம்பு கயிறுன்னு தாமத்தையும் கயிறையும் சேர்த்து தான் அந்த தாம்பு கயிறு வந்தது அப்படின்னு சொல்லுவாள். தாமம்னா கயிறு, உதரம்னா வயிறு. உதரத்தினால், ரைட், அந்த உதரத்தில் தாமத்தால் கட்டுப்பட்டவன், அந்த வயிற்றில் அந்த கயிற்றினால் கட்டுப்பட்டவன். அந்த தழும்பு அவனுக்கு இன்னும் இருக்குது அப்படின்னு கூட மகாபாரதத்தில் ஒரு கதை வரும். அவன் குளிச்சுட்டே இருக்கச்சே அந்த தழும்பை வந்து அவன் மறைச்சிட்டு குளிப்பான். திரௌபதி பார்த்துருவா. அந்த தழும்பை பார்த்துட்டு சிரிப்பா, டே உனக்கு கட்டி போட்ட உன்னை விஷமக்காரன் நீங்கிற மாதிரி அந்த அந்த கயிற்றோட இது வந்து இன்னும் இருக்குது, அந்த தழும்பு அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுவாள். சில கோவில்களில் வந்து அந்த அவருக்கு ஆடை மாற்றும் போது இன்னொரு வஸ்திரத்தை போட்டு மறைச்சிண்டு அந்த தழும்பு தெரியாமல் மக்களுக்கு தெரியாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு திருமஞ்சனம் முடிஞ்சு அவருக்கு அலங்காரம் பண்ணும்பொழுது இன்னொரு வஸ்திரத்தை போட்டு மறைச்சிட்டு தான் அந்த பழைய ஆடையை களைவா அப்படின்னு சொல்லுவாள். இந்த கதை இதோட முடியல. இந்த உரலில் கட்டு அவனை நன்னா கட்டுட்டோ அனண்டா போனான். அடுத்தது என்ன விஷமம் பண்ணலான்னு அவன் பார்த்துட்டு இருக்கான். இப்படி சுற்றும் முத்தும் பார்த்தான். யாராவது இவனை பார்க்குறாளா, பக்கத்தில் யாராவது இருக்காளான்னு யாரும் இல்லை. உடனே கிடுகிடுன்னு அந்த உரலை இழுத்துண்டு வெளியில் போனான். அங்கே 2 மருத மரம் இருந்தது வாசலில். அது 2த்துக்கும் நடுவில் இவன் போனான். அந்த உரலும் பின்னாடியே உருண்டு அந்த உரல் வந்து அந்த 2 மரத்துக்கும் நடுவில் சிக்கிண்டு அந்த பக்கமாக போய் இழுக்கிறான். 2 மரமும் தட்டால்னு அப்படியே சாயிறது. அந்த பெரிய மரம் சர 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 சரன்னு ஒரே சத்தம். எல்லாரும் ஓடி வந்து பார்த்தா அந்த மரத்துலேருந்து 2 யக்ஷர்கள் வெளில வரா. அப்போ யசோதையெல்லாம் வரல, பாலகர்கள்லாம் அங்கே இருக்கா, விளையாடின்னு இருக்கிற பசங்க தான் அதை பார்த்தா. அந்த 2 யக்ஷர்கள் வந்து பகவானை வணங்கி ஸ்தோத்திரம் பண்ணுறா. அப்போ பரீட்சித்து வந்து சுகரை கேட்குறார், இவெல்லாம் யார் அப்படின்னு கேட்குறச்சே ஸ்ரீ சுகர் சொல்கிறார், இந்த 2 யக்ஷர்கள் பார்த்தியே, இவள் வந்து குபேரனோட பசங்க, நலகூபரன் மணிகிரீவன் பேர். ரொம்ப செல்வ செருக்கு. குபேரன் தானே இவன் வந்து லார்ட் ஆஃப் வெல்த் அவன் இல்லையா, அந்த இதுக்கெல்லாம். அந்த செருக்குனால வந்து என்ன பண்ணால் ஒரு தரம் நாரதரை மேலே நாரதருக்கு அபச்சாரப்பட்டாங்க. இவங்க 2 பேரும் ஒரு புஷ்கரணியில் குளிச்சுட்டு இருந்தாங்க, ஆடை இல்லாத சில பெண்களோடலாம் குளிச்சுட்டோ, அதாவது தன்னுடைய நிலை தெரியாமல், நம்ம என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் அதை பண்ணதுனால என்னாச்சு, நாரதரை இது பண்ணதுனால நாரதர் அபச்சாரத்துக்கு உள்ளாகி நாரதர் ஒரு சாபம் கொடுத்துட்டார். இந்த நிலை இல்லாமல் நீங்கள் நிற்கிறல, இந்த மாதிரி ஜடம் மாதிரி இந்த மாதிரி நீங்கள் 2 பேரும் மரமாக கடவுது அப்படின்னு சொன்ன உடனே இவா 2 பேரும் அவரெல்லாம் ஸ்துதி பண்ணி பகவானை ஸ்துதி பண்ணி, என்னங்க நாங்கள் பண்ணது தப்பு, நாங்கள் உணர்ந்துட்டோம், நீங்கள் எங்களுக்கு சாப விமோச்சனம் கொடுக்கணும், ஏன்னா கொடுத்த சாபத்தை திரும்பி வாங்க முடியாது, அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணுறதுன்றச்சே அவர் சொல்கிறார், நீங்கள் அந்த மரத்தில் அங்கேயே மரமாக இருப்பீங்க நந்தகோகுலத்தில், பகவான் அவதாரம் எடுத்து உங்களுக்கு காட்சி கொடுப்பார் அப்படின்னு நாரதரோட சாப விமோச்சனம். அது தாமோதர லீலையிலேயே இன்னொரு லீலை. இவா 2 பேருக்கும் சாப விமோச்சனம் கொடுத்து
இவா ரெண்டு பேரும் பகவானை ஸ்துதி பண்ணுறா. நமக பரம கல்யாண நமக பரமமங்கள வாசுதேவாய சாந்தாய யதுனாம் பதையே நமக. எங்களுக்கு நீங்கள் ஒரு வரத்தை அளிக்க வேண்டும். எங்களுடைய வாக்கு எப்போதும் தங்களுடைய திருக்கல்யாண குணங்களையே பாட வேண்டும். எங்களுக்கு நிறைய சத்சங்கம் கொடுக்கணும். நாங்கள் நிறைய கைங்கரியம் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த 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 ஒரே ஒரு வரம் எங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு அவள் வேண்டிக்கிறா. கிருஷ்ணனும் அப்படியே ஆகட்டும்னு அந்த வரத்தை அவளுக்கு கொடுக்குறார். அப்புறம் அவள் மறைஞ்சு போய்ட்றா. இந்த விஷயங்கள்லாம் அந்த கோபிகைகள் யசோதாலாம் பார்க்கல. அவள்லாம் அந்த மரம் ரெண்டு உழுந்து கிடக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வரா. அங்கே பார்த்தா ஓரமாக வந்து திருன்னு வீழ்ச்சிட்டு கண்ணன் வந்து ஒன்றுமே ஆகாத மாதிரி, எதுவுமே நடக்காத மாதிரி ஒரு ஓரமாக உட்காந்து விளையாடின்னு இருக்கான். அவன் அம்மாவுக்கு உடனே தாங்க முடியல. என்ன நம்ம கிருஷ்ணனுக்கு மாத்திரம் இந்த மாதிரி இப்பேற்பட்ட இது ஏதாவது கஷ்டங்கள் வந்துட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, அவனை இனிமேல் நான் கட்டி போட மாட்டேன்டா அப்படின்னு வாரி அவனை முத்தம் கொடுத்து அவனை கட்டை அவுத்து விட்டு அவனை உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். இத்தனை நாழி கண்ணனை பற்றி அவன் இந்த விஷம் பண்ணுறான் அந்த விஷம் பண்ணுறான்னு திட்டின கோபிகைகள்லாம் யசோதையை திட்டுறா. எங்கேயாவது இந்த மாதிரி குழந்தைய கட்டி போடலாமா, இது என்ன விளையாடுறியா, இந்த மாதிரிலாம் பண்ணலாமா, தப்பு இல்லையோன்னு அவா கேட்குறாளாம். பெரியவாள்லாம் இதுக்கு பலஸ்ருதி சொல்கிறச்சே இந்த தாமோதரன் என்கின்ற திருநாமம் நிறைய இடத்துல வருது. 12 திருநாமங்களில் வருது. விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் 369வது திருநாமம். இந்த கர்மபந்தங்களிலிருந்து பகவான் நம்மை நீக்குவான் அப்படிங்கிறது பெரியவாள்லாம் சொல்கிற பலஸ்ருதி. நாராயண நாராயண். இதை வந்து we will see that in English now. We have been seeing Krishna Leelas. Now today the story is Damodhara Leelai. There are many aspects to this Leelai. Why Krishna did what he did, and how the saints, the Alvars, they enjoyed this Damodhara Leelai, and what is the philosophical significance and the importance of bhakti. Anyway, let's go to the story. It was another wonderful, beautiful day. As usual, the gopis, the Gokulavasis, they started the day very early. Citran Chirukale, that's what Andal says, right? Kale means early morning at, let's say 5:30 or at sunrise. Chirukale is, let's say it's around 4:30 or something. Citran Chirukale means even like 3:30 or something like that, 3:30 a.m. I'm just guessing, right? So, they all need to sleep, right? So, Citran Chirugale, at a very early morning, they all started doing their chores. And as usual, when Nanda Baba's maid servants, they were all busy, hustling and bustling to and fro with, plucking flowers and preparing chandan and kumkum for worship, etc. Like Andal used to say, she used to wake up all the gopis in Tirupavai. ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ பேய் பண்ணே, get up, like they all started churning curd. It's already 3:30, get up, right? So they were all engaged in decorating the house, etc. And then Yasoda, as usual, she has to start boiling the milk, and she put the milk in the stove and ready to churn the curd. So she put the milk on the fire to boil and sat down a little distance away to churn the curds. So as she started pulling the rope to turn the churner, swinging right to left, slowly and gracefully, she was singing softly the rhythmic sound of the movements in the mud pot. She used to think about all Krishna Leelas. So the songs she normally sing, were all the pranks of naughty Krishna. Nothing gave her greater pleasure than to think about those naughty things which Krishna did. Right? While she was doing, she suddenly saw Krishna came and hugging behind her. Periyalvar used to call it Purampul Guvan. Right? We saw that. So, after some time, Krishna came hugging her. He was hungry. He was ready to start the mischief for the day. Right. So, he toddled up to his mother, grubby and tired. He climbed on her lap,
onto her lap and asked to be fed. So Yashoda smiled at him indulgently and gave him his feed. She started feeding him while she was churning the curd. But while she was doing, suddenly the milk on the stove, right, it got her attention. It was about to boil. So she put Krishna down hastily and hurried over to the stove. Now, Krishna got really annoyed. He really got annoyed. How could you leave me? And, is that more important than me? So he broke the mud pot containing the curds while she was away. Then he ran away to a quiet corner and feasted on the butter. When he had everything, his stomach full, messed up his face, and so you can see the marks of his footprints all over the house with the butter. He distributed the remaining butter among the monkeys. This he used to thoroughly enjoy. He even used to tease the monkeys with the butter first and then gave it to them generously. Then he used to dance around and clap the hands with joy, and his dangling earrings caught the sparkling rays of the sun. So while he was doing this, Yashoda came back to her churning place and found her pot was broken. She looked around for the culprit but could not find him anywhere. Finally, she found him in the courtyard feeding the monkeys. He looked up at her and the man was like, Krishna was looking very innocent. As if he has done nothing. As she started approaching, he started to run. Yashoda started chasing him with a stick. Wait till I catch you, you little rascal. I know the gopis are right. Right? That's what they have been telling me every day. From the moment you get up in the morning till the time you are at bed at night, you are nothing but a nuisance. This time, I am going to punish you. I will teach you a lesson. Krishna panted ahead. Ellam pretending. But Yashoda was not. Yashoda was far behind. So then Krishna could realize that he could not trouble her anymore. And he reduced his speed. And finally, she caught him and would have about to spank him. But suddenly, Krishna burst into tears, running down tears running down his cheeks. He rubbed his eyes with his tiny knuckles. Immediately, Yashoda's gentle heart melted. So she decided to tie him up instead. Okay, I'm going to tie you up. I have to give you some punishment, right? She took a length of rope and tied him in the mortar. But the rope fell short of 2 inches, exactly 2 inches. 2 angulam, 2 finger size. She ran into the house and got another length of rope. This time it looked long enough, but again it fell short of 2 inches. She went up and got some more. Again it fell short of 2 inches. Exasperated, Yashoda went and borrowed and tried so much. No matter how many pieces she joined together, that is a Mayam, right? He is a Mayan. She just could not understand. By this time, she was already perspiring and her hair had become loose and she was so tired. She looked at him in utter despair. Man, I could not tell you. What an embarrassment. Because she is her mother. She could not do it. It was kind of a shame to her. But Krishna knew her thoughts and laughed inwardly at her obvious confusion. Then, knowing that she could not take any more teasing, he allowed himself to be bound. He gave the 2 ends to her. Ma'am, Amma, I'm able to tie now. Can you see? I'm able to tie now. It's a magic. This is the way the Lord plays with those who love Him. It is an endless game of catch me if you can. Nobody can. But ultimately, He yields to the will of the sincere devotee and allows himself to be bound, not by the ropes and chains, but by the very nature of their all-consuming, overpowering love for him. Patrudai adiyavarku eliyavan. That's what Nammalvar said in Thiruvaimozhi. When he was saying that line, he went into trance.
That is the line, what does it mean? Patrudai adiyavarku eliyavan pirarukku ariya vittagan. He is easily accessible to those who are devoted to him, but is virtually inaccessible to others who are not devoted. That is truly amazing. God is a phenomenon that words cannot describe and mind cannot fathom. Yato vacho nivartante aprapya manasasaha. That's what Upanishad says. So the story is still not over. So Yasoda thought he had tied him to the martyr, so at least to keep him there for a while and let's go and do some household work. So the moment she turned her back, he looked around and he was ready for another mischief. This time, he was itching to do something naughty, but he was tied to a huge martyr, many times the size of him, many times his weight and size. As he sat there, his eye caught sight of two Arjuna trees. He was able to see there are two Arjuna trees standing side by side. So he decided, he kind of waddled up them and dragged the martyr heavily behind. Now he went between those two trees. The martyr got wedged between the trees, and Krishna gave a hard pull to get himself free from that. But what happened there is the huge trees, both the trees came crashing down, the trunks, the roots and they all fell. Then there are two shining beings, celestial beings, they flew out of that space. And they were, they are the celestial beings shone with the light. They bowed before Krishna and sang hymns in his praise. These two heavenly beings were the sons of Kubera, the god of wealth. What had happened was they were once drunk with pride and were at one time cursed by Narada, to whom they had shown some disrespect. Narada had told them that they would remain imprisoned in the Arjuna trees in Gokulam till a time when Krishna would come there and liberate them. When everybody heard the crash, Yasoda and some of the gopis came running out to see what happened. Some of the Gopa boys had watched everything and they were able to narrate the whole thing, to the whole incident. But it was hard for the young mothers to believe what happened. Right? So how could it happen? That martyr itself was so heavy. How could that had happened? It is something out of the ordinary. But here is the proof. There lay the two trees, they prostrate on the ground. So what were they to make out of this? Why was it always Krishna who get into these kind of things? Now the Gopas and Gopis of Vrajabhumi, they loved him so deeply indeed, and this they could not explain. They were even cursing Yashoda. Why did you do this? Why did you tie him up? And all along they have been complaining that this guy is mischievous, this guy is stealing butter, all those things. But anyway, they all had yet to learn his divine nature and the purpose of the games he had played with them. This is Damodhara Leelai. There are many lessons we have learned. How Bhagavan is Bhakta Vatsalan. You can't tie him up, right? Manadukkum Vakirkum Etadavan. Meaning, God is a phenomenon that words cannot describe and mind cannot fathom. Bhakti is the binding force. Bhakti as the rope. And that too, the Bhakti also because of his kripai, right? He is giving that to Yashoda here. And even Nalakubera and Manigreva, they sing hymns in praise of Bhagavan and wanted to always be in satsanga and do bhakti and do kainkaryam to Bhagavan. That is what they prayed to Lord Krishna when they appeared before Krishna. With this, we conclude today's story. Damodharaya Namaha, Narayana Narayana.